எங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் எல்லாமே எங்க மாமா தான். எங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து எங்க மாமா தான் எங்கள பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சீதா சொல்லியிருக்காங்க இல்லையா? இத வந்துட்டு முதல்ல உடைக்கணும். அந்த வீட்டுக்கு முத்து வந்து எதுவுமே கிடையாது. நம்ம முதல்ல வந்து அந்த வீட்ல நம்ம தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும். அப்போ அடிக்கடி அந்த வீட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாரு அருண். ஸோ ஃபர்ஸ்ட்டு மாமியாருக்கு நல்ல மருமகனா நம்ம இருந்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம சொல்றது எல்லாத்தையுமே கேட்பாங்க. ஏன்னா மத்தவங்க கூட முத்து சொல்றத வந்து ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம வந்து ஏத்து பேசிர்றாங்க. ஆனா, சீதாவோட அம்மா எப்ப பார்த்தாலும் முத்து என்ன சொல்றாங்களோ, அதுதான் நடக்கணும்னு நெனைக்கிறாங்க. முத்து வராம தாலி கூட கட்டுறதுக்கு நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. முத்து வரலன்னா கல்யாணத்துக்கு பெத்த மகளோட கல்யாணத்திலேயே நான் நிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவன் மேல ஒரு மரியாதை இருக்கு. ஃபர்ஸ்ட்டு என்ன செய்யணும்னா, அ முத்துவுக்கு அவங்க மேல இருக்கிற மரியாதைய வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த வீட்டுக்கு அடிக்கடி போயி அவங்க கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கி வச்சுக்கணும். அப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து முத்துவ வந்து அந்த வீட்ல இருந்து நம்ம விரட்ட முடியும். அப்படின்னு சொல்லிட்டு, அருண் என்ன பண்றாங்கன்னா, சீதாவ கூப்பிடாமலே வந்துட்டு அவங்க அங்க போறாங்க. அப்புறம் நெறைய ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு போய் குடுக்குறாங்க. "சத்யா வந்து நீ படிப்ப முடிச்சுட்ட தானே! நீ வந்து போலீஸ்ல வந்து செலக்ட் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீயே போலீஸ் எக்ஸாம்க்கு படி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்றாங்க. "இல்ல மாமா நான் வந்து படிச்சு முடிச்சுட்டேன். இனி நான் வேல தான் பார்க்க போறேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ பார்ட் டைமா வேல பார்த்துக்கிட்டனாலும் கூட, நீ படிக்கலாம்டா. அதனால படி. உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே பரவால்ல நம்ம மகன வந்து கவர்மெண்ட் வேலைக்கு சேர்த்து விடணும், ஒரு போலீஸ் ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு, அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நெறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் குடுக்குறாங்க. "அக்கா வரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல அவ வீட்ல இருக்கிறா. நான் இந்த பக்கமா வேலையா வந்தேன், அப்படியே வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த நேரம் மீனா வந்துட்டு ஏற்கனவே பூ கட்டுறதுக்காக போயிருந்தாங்க இல்லையா? பூ கட்ட ஆள் வேணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட் நைட் தான் வீட்டுக்கு வராங்க. வந்ததுமேனு, "என்ன இவங்க இங்க வராங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள" அப்படின்ற மாதிரி சந்திரா சொல்லிடுறாங்க. மீனா வந்துட்டு, "சீதா வந்திருக்காளா? வாங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சீதாவ காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "இல்ல அவங்க வரல. நான் வந்து இந்த பக்கமா கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அப்படியே ஆன்ட்டிய பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி" அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்துட்டு உள்ள ரூம்குள்ள போயிடுறாங்க. "என்ன ஆன்ட்டி இவங்க இங்க தான் இருக்கிறாங்க. சீதாவோட அக்கா இங்க தான் இருக்காங்க. உங்க வீட்டுக்கு போகலையா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மீனா வந்துட்டு, "இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. இன்னைக்கு இந்த பூ கட்டுறவங்க வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ரொம்ப லேட் நைட் ஆயிருச்சா, அதனால தான் சரி பக்கத்துல தான் அவங்க வீடு இருக்கு. அப்படியே இங்க வந்துரலாம் நைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அ அப்போ சத்யாவும், நம்ம சந்திராவும் அதாவது மீனாவோட அம்மாவும் ஒரு மாரியா முழிச்சுட்டு இருக்கிறாங்க. "இல்லையே வேற ஏதோ என்ட்ட சொல்ல வந்தீங்க ஆன்ட்டி" அப்படின்னு சொல்லும்போது தான், "அது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இதுதான் மீனா சொன்னால பூ கட்டுறதுக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு. பூ கட்டிட்டு வந்ததுனால ரொம்ப லேட் ஆயிருச்சு இல்லையா, அதனால தான் இங்கே வந்துட்டா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உங்க மூத்த மருமகன் வந்து கூட்டிட்டு போவார் இல்லையா? அவர் முத்து வந்து எப்பயுமே மீனாவ லேட் ஆனாலும் கூட கூட்டிட்டு போவாங்க இல்லையா? அவங்க ஃபோன் போட்டிருந்தா கார்ல வந்து கூட்டிட்டு போயிருப்பார்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனேன்னு இல்ல அவரு டிரைவிங் பண்ணிட்டு வந்து லேட் நைட்டா வந்து படுத்திருப்பாங்க. அவங்கள எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? நான் காலையில வரேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அப்பதான் வந்து அருணுக்கு ஒண்ணு புரியுது. ஓ! ஒரு வேள வந்து முத்து ஏத்துக்கல போல இருக்குது. விரட்டி விட்டான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நெனச்சுக்கிறாங்க. இப்போ வேற ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல. வேற எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க. உடனே அருண் இருந்துட்டு, முத்துவுக்கு என் மேல ஏதாவது கோவம் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிருங்க. இல்ல நான் எதுவும் மன்னிப்பு கேட்கணும்னாலும் சொல்லுங்க நான் கேட்கிறேன். எங்களால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, மீனா இருந்துட்டு உடனே அவங்க மீனாவுக்கும் சரி, சந்திராவுக்கும் சரி, அருண் எவ்வளோ நல்லவரு அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் வந்து என்னைய கண்டிப்பா கூப்பிட்டுக்குருவாரு. இன்னைக்கு எனக்கு வேலை இருந்ததுனால தான் இங்க இருக்கிறேன். மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க மன்னிப்பு கேட்கணும்லாம் அவசியம் கிடையாது. அவர் புரிஞ்சுக்குருவாரு. அவர் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நல்லவர் தான். அவர் ரொம்ப நல்லவரு. மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாரு. அப்பப்ப பேசிருவாரு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்றாங்க. சத்யாவும், "ஆமா மாமா. முத்து மாமா ரொம்ப நல்லவரு. நான் இந்த அளவுக்கு திருந்தி படிக்கிறேன்னா, கண்டிப்பா மாமா தான் காரணம். நான் காலேஜ கூட முடிச்சிருக்க மாட்டேன். மாமாவால தான் நான் காலேஜ்ல போய் காலேஜ் பரீட்சை எழுதுறதுக்கும், நான் காலேஜ் வாழ்க்கை முடிக்கிறதுக்குமே எனக்கு மாமா தான் காரணம். இப்ப என் கையில ஒரு டிகிரி இருக்குன்னா, அதுக்கும் மாமா தான் காரணம். அக்கா தான் இப்ப எங்க 2 பேரையும் படிக்க வைக்கிறதுக்காக அக்காவோட படிப்ப தொலைச்சாங்க. ஆனா டிகிரி வாங்குறதுக்கு மாமா தான் உதவி பண்ணாரு. எனக்காக மாமா வந்து ஜெயிலுக்குலாம் போனாரு. நான் படிக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அருண் இருந்துட்டு, இவங்க எவ்வளோ பண்ணாலும் திருந்த மாட்டாங்க போல இருக்கே!
கொஞ்சம் கொஞ்சமா தான் இவங்க கிட்ட இருந்து விலக்கணும் போல. ஒரே இத நம்ம என்ன சொன்னாலும் இவிங்க நம்பவும் மாட்டாங்க போல. சரி நமக்குன்னு ஒரு சான்ஸ் வராமலா போயிரும். நம்ம கண்டிப்பா இந்த குடும்பத்துலேருந்து அவன விரட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரிங்க நான் கிளம்புறேன். அங்க சீதாவும், அம்மாவும் தனியா இருப்பாங்க. எனக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு. நான் அப்படியே கிளம்புறேன் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே எல்லாருமே ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வாங்க. நீங்க முத்துவ கூப்பிட்டுட்டு வரணும் கண்டிப்பா அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. மீனாவும் கண்டிப்பா நான் உங்கள கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. சரி, இப்போ சந்திரா இருந்துட்டு, "என்ன மீனா நீ வந்துட்டு இங்க வந்துட்ட, மாப்பிள ஒண்ணும் பேசலையா? நீயாவது ஃபோன் போட்டு பேசேன் மாப்பிள கிட்ட. தப்பு பண்ணது நீ தான, அதனால நீ தான் பேசணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சத்யாவும், "ஆமாக்கா, நீ தான்க்கா பேசணும்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல, இன்னைக்கு உங்க மாமாவ பார்க்க தான் செஞ்சேன். இந்த மாரி நடந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அதாவது கார்ல கூட்டிட்டு போய் கோயம்பேடு கோயம்பேடு பூ மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போனாங்கல்ல. ஸோ அத பத்தி சொல்றாங்க. சொல்லிட்டு, "அ அப்பயே கூப்ட்டுருக்கலாம்ல என்னைய. ஒரு வார்த்த வா அப்படியே வீட்டுக்கு" அப்படின்னு சொல்லி கூப்ட்டுருக்கலாம்ல. அப்படியே பார்த்துட்டு பேசாம போயிட்டாரு. என்னைக்குனாலும் என்னைய கூப்பிட வருவாரு தெரியும். என்னைய விட்டுட்டு அவரால இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அடுத்த அடுத்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, அந்த ரோகிணி கூட்டிட்டு வந்த பொண்ணு வந்து நல்லாவே சமைக்கல. ஒரே காரமா சமைச்சதுனால யாருமே வீட்ல சாப்பிடல. உடனே முத்து இருந்துட்டு, "இப்பயாவது மீனாவோட அரும தெரிஞ்சா நல்லது தான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு அண்ணாமலை இருந்துட்டு, "முதல்ல உனக்கு தெரியட்டும். எங்க எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியறத விட உனக்கு தான் முதல்ல மீனாவோட அரும தெரியணும்" அப்படின்ற மாரி சொல்ல, உடனே "எனக்கு தெரியும்ப்பா. அவள இன்னைக்கு கூட நான் பார்த்தேன். ஒரு வார்த்தை வாங்க வரேன் அப்படின்னு சொல்லலாம்ல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு அண்ணாமலையார் இருந்துட்டு, "அவ எப்புட்றா வரேன்னு சொல்லுவா? என்ன வீட்ட விட்டு வெளியில போன்னு சொன்னதே நீ தான். அவளாவா வெளியில போனா? அப்ப நீ தானே கூப்பிடணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அதுக்காக ஒரு வார்த்தை கூடயா ஃபோன் போடாம இருப்பா?" அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாங்க. உடனே ரவி இருந்துட்டு, "ஆமா, வீட்டுக்கு வந்த அண்ணிய நீ தான் வெளியில போன்னு விரட்டி விட்டுட்ட. இப்ப அவங்களா திருப்பி எப்படி இந்த வீட்டுக்குள்ள வருவாங்க சொல்லு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "போயி கூட்டிட்டு வா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸ்ருதியும், "ஆமாங்க, ரவி சொன்னது கரெக்ட்டு தான். நீங்க தான் மீனாவ போய் கூப்பிடணும். நீங்க கூப்பிடாம மீனா வரவே மாட்டாங்க. எத்தன நாள் ஆனாலும் சரி, எத்தன வருஷம் ஆனாலும் சரி, யாரு போய் பேசினாலும் மீனா கண்டிப்பா வரமாட்டாங்க. நீங்க கூப்பிட்டா மட்டும் தான் வருவாங்க" அப்படின்னு சொல்லவுமேன்னு, இப்ப முத்து என்ன பண்றாங்கன்னா, "சரி நம்ம போய் கூட்டிட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. சந்திரா கிட்ட போயிட்டு, அவள வர சொல்லுங்க கிளம்பி வீட்டுக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. "எதுக்கு உங்க வீட்டுக்கு வர, பிறகு திருப்பி என்னைய வெளியில போன்னு நீங்க சொல்றதுக்கா? அப்படிலாம் ஒண்ணும் வர முடியாது" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "சரி சொன்னது தப்பு தான். நீ எனக்கு தப்பே பண்ணல பாரு. எனக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க. அப்ப எனக்கு கோவம் வருமா? வராதா? நான் கோவத்துல ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா, உடனே நீ வந்து இருந்துக்குருவியா? கிளம்பிலாம் வரமாட்டியா? ஒரு வார்த்தை கூட ஃபோன் போட்டு சாப்பிட்டியா என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிற" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஆமா, சாப்பிட்டியான்னு கேட்காம தான் நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து குடுத்தேனாக்கும்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க மீனா. "சரி இப்ப நீ உடனே கிளம்பி வா" அப்படின்னு சொல்லிட்டு, மீனாவ முத்து வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. சந்திராவுக்கு வந்து ஒரே சந்தோஷமா இருக்குது. சரி 2 மகளுமே நல்லபடியா வாழ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இனிமே தான் அருண் வந்துட்டு எப்படியாவது முத்துவ பத்தி ஏதாவது தப்பு தப்பான விஷயங்கள்லாம் சொல்லி கண்டிப்பா அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். எப்படினாலும் முத்துவ வந்து அந்த வீட்ல இருந்து நிரந்தரமா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. சரி என்னதான் நடக்குன்னு சொல்லி தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விஜயாவுக்கு இப்ப நல்ல கொண்டாட்டமா இருக்கும். வீட்ல சமைச்சு போடுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோதான் இருந்தாலும் மீனா வந்து அ அதாவது விஜயா ஏதாவது தப்பா சொன்னாங்கன்னா, மீனா வந்து கண்டிப்பா எதிர்த்து பேசினா நல்லாயிருக்கும். சரி பார்க்கலாம்.